Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். யுஜிசி வரைவு அறிக்கைக்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசு இந்த செயல்படுத்தக்கூடாது என ஏற்கனவே தொடர்பாக அந்த கருத்து ஒன்றை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கின்றார். அதிலே பல்வேறு விஷயங்களை அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்வி நிலை உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த யுஜிசியினுடைய வரைவு அறிக்கை என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், இளங்கலை பட்டம், முதுகலை பட்டம் வழங்குவதற்கான குறைந்தபட்ச தரநிலைகள் ஆகியவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இது தொடர்பான அந்த பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையிலே தமிழகத்தில் இந்த நீட், அதே போல நெட், செட் போன்ற தேர்வுகள் தேர்ச்சி பெற்ற ஒருவர் அந்த துறையில் கற்பிக்க தகுதியுடையவர் என்று வரைவு விதிமுறைகள் முன்மொழிகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சரியான அடிப்படை பாடப்பிரிவு அறிவு இல்லாமல் அந்த பாடங்களை கற்பிக்க தனிநபர்களை அனுமதிப்பது, மாணவர்களுக்கு குறிப்பாக இளங்கலை மற்றும் முதுகலை பட்டங்கள் கற்பிக்கக்கூடிய அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும், அது எதிர்மறையாக அமையக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடந்த 9ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அத்தீர்மானத்தின் நகலையும் மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு அனுப்பி இதனை பரிசீலித்து சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். வெளியிட்ட வரைவு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றி அண்மை செய்தியை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பது உள்ளிட்ட வெளியிடப்பட்ட யுஜிசி வரைவு விதிகளை திரும்பப் பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலமாக இந்த வலியுறுத்தலை முன்வைத்திருக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.